அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்கு தெரியுதா? உனக்கு தெரியுதா? மட்டும் எப்படி தெரியும்? நாலு பொங்கல் பிள்ளைங்க அப்படி போட கூட ஆடுறாங்க, அதனால அவனுக்கு தெரியுது. சரி, ஏதோ லேடி சென்டிமெண்ட்லாம் வேற சொல்றீங்க. அப்புறம் கட்சிக்கு நீ தேவைப்படுறப்ப. ஆமா தலைவரே, கட்சிக்கு ஒரு 50 லட்ச ரூபா ஃபண்டு தேவைப்படுது. 50 லட்சம் வேற சொல்றீங்க. சரி, நம்ம மக்களுக்காக தொடங்குவோம். இது கட்சிக்காகவே கிடையாது, மக்களோட நன்மைக்காக. ஓகே, அடுத்து என்ன மனு? அடுத்தது நம்ம ரேஷன் கடை ஒன்று ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடை இருக்கிறதே ஒன்றும் காணாம். இருக்கிறதுக்கும் காசை கொடுக்கறதுக்கும் காசும் இல்லை. என்னத்தை ஓப்பன் பண்ணி என்னத்தை பண்ணி என்ன தம்பி? அதோ வெளியே தவுட்டி கட்டுற மாதிரி இருக்கு. அதான் தலைவர், உங்களை பார்க்கறதுக்கு 3 மணி நேரமா உங்களை பார்க்கறதுக்கு 3 மணி நேரமா ஒரு தொண்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்மள பார்க்க சும்மா தானே இருக்கோம். அப்பவே வந்து பார்த்துட்டு போறோம். யாரு? மாறி இருக்கா? ஆமாடா, அதிகமா பேசுறான். இது இருக்கிற இன்னைக்கு நான் என்ன பண்ண தெரியுமா உனக்கு? என்னோட 2 மனைவிகளை நான் விவாகரத்து செய்து விட்டு ஒரு மனைவியை கட்டி உள்ளேன். தெரியுமா? செந்தமிழ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பர். அப்புறம் அப்படி இருக்க வேதன் கூட கூட்டு சேர்த்திருக்கா விளக்கு என்ன? அப்புறம் என் பையன் வச்சு சினிமாவில் எடுத்திருக்கு. இதோட நீங்க பண்ணலாம். உனக்கு படிச்சு போறா எல்லாமே உங்களுக்கு சென்மையிலே இருக்கு தலைவரே. எங்களுக்கு என்ன பண்ணிருக்கோ தலைவரே? அதிகமா பேசுறான். கட்சியில ஏதாவது ஒரு பதவி கொடுத்து வார தலைவரே. சரி, இந்த இளைஞரணி பதவி எடுத்தீங்க. இளைஞரணி இளைஞர் பாசறை தலைவர் சும்மாதான் இருக்குது. வாங்க தம்பி, என்ன வேணும்? எப்ப கொடுத்தீங்க? 2 வாரத்துக்கு தலைவரை பாக்கணுமா? என்னப்பா? 2 வாரத்துக்கு முன்னாடி மனு கொடுத்துருந்தேன். எங்க ஏரியால சரியா தண்ணி வரல. குழம்பு காத்து தான் வருது. கரண்ட் போட்டா லைட்ல எரிய மாட்டுது. நீ கையை வச்சு சுத்தி உன பக்கம் பிடிக்க வெளியே போ. கொஞ்சம் பாத்துக்கலையா? பார்த்து செய்யலையா? ஐயா, 2 வாரத்துக்கு முன்னாடி மனு கொடுத்துருந்தேன். ஒண்ணுமே எதுவுமே செய்யல. ரொம்ப கஷ்டமா இருக்குயா. பள்ளி மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா. ஐயா, நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம். ஐயா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. தலைவர மாதிரி நம்ம ஏதாவது சொல்லிட்டு இருந்தா வரப்போற எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யாரு நம்ம ஜெயிக்கிறது? இவங்களை பத்தி தெரியாதா உனக்கு? இவங்க யாரு தெரியுமா? அடுத்த எலெக்ஷனுக்கு ஒரு நல்ல நடிகரையோ இல்ல ஃப்ரீயாயோ பொருள் கொடுப்போம். கொடுத்து வச்சுக்க, 1 வருஷம் நம்ம மூஞ்சே மறந்துடும். நம்ம செஞ்ச விஷயம் ஞாபகம் இருக்கும் போது. தலைவர், ஃப்ரீயா ஏதாவது பொருள் கொடுக்க போற நீங்க என்ன பொருள்? ஃப்ரீயா அதை பத்தி அண்ணா அப்புறம் பேசுறேன். இப்ப என்னன்னா இந்த மக்களை வெறும் முட்டாளா வச்சிருக்கணும். புரியுதா? மக்களை முட்டாளா வச்சுருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும். புரியுதா? ஏதாச்சும் கொடுத்தா ஒரு யோசிக்க விடக்கூடாது. நம்ம கொடுத்துட்டே இருந்தா முட்டாளா இருப்பாங்க. நம்ம ஜாலியா இருக்கோம். என்ன மக்களே சொல்றது ரைட்டு தானே? கரெக்டா? என்ன பண்ணுவோம்? அடுத்த எலெக்ஷனுக்கு உங்களுக்கு யாராவது ஒரு பிளைட் ஃப்ரீ, வீட்டுக்கு ஒரு பிளைட். தலைவர் தோத்துருவாரு. அப்புறம் நம்மளுக்கு வேலை இல்லாம போயிடும். அதனால எலெக்ஷன் எப்படியா தலைவர் ஜெயிக்க ஓட்டுக்கு ஒரு 2000 பணமா ஆளுக்கு வீட்டுக்கு ஒரு மிக்சி கிரைண்டர் ஏதாவது ஒண்ணு கொடுத்து அனுப்பிச்சிடும். நமக்கு வேலை இருக்கும். நமக்கு நாமளும் ஒரு லம்பவர் அமௌண்ட் தூக்கிட்டு போயிடலாம். நம்ம செட் ஆகலாம். அப்பதான் நாடகத்தை வழங்கிய விவேக் ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன் யார் விவேக் தெரியல.
இவர்களை கௌரவிக்க திரு தர்பாணிமூர்த்தி, திரு என்ஜிஎல் ரவி, திரு solo song by Menaka.
அடுத்தபடியாக லக்கி டிரா. உலகமே ஐஸ் பார்த்துருக்கு. அந்த வகையில் இதையும் ஒரு நிகழ்ச்சியாக இங்கே நாங்கள் படைக்க விரும்புகிறோம். அதில் 1 முதல் 15 நம்பருக்குள்ள இருக்கிற ஒரு நம்பர் ஐயா அவர்களை அடுத்தபடியாக 15லிருந்து 30 நம்பர் 30லிருந்து 45 மாலை வணக்கம் தம்பி பணக்கையா ஒரு டீ போடு சோனியா ஒரு டீ போடியா வந்துட்டா டீ காரு அடடா நீ கேட்ட வச்சு பாட போகுது ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி ஐயா நீங்க வந்துருக்கீங்க டீ சாப்பிடலான்னு வந்தேன் இவரே டீ சாப்பிடப்பட்டா இது நீங்க ஐயா பத்தி புரியுதா சரியா டீ ஐயா டீ குடிச்சுதான் திருக்குறள் சொல்ல செஞ்சு டீ குடிங்க உனக்குள்ள நிறைய விஷயங்கள் தெரியல கண்ணா. அதாவது இந்த இருமல் விக்கல் நல்லது கெட்டது பசி பட்டினி இதுக்கெல்லாம் என்னோட டீயை குடிச்சா 6 மூளைக்கு நேராகுது அப்படியே சீராகுது. நீ எந்த பால்ல டீ போடுற? பசும்பால்ல. நான் ஞான பால்ல டீ போடுறேன். நீ எந்த தண்ணி யூஸ் பண்ற? கார்பரேஷன் தண்ணி. நான் இமயமலைக்கு போய் பாபாஜி கிட்ட வாங்கினா மூலிகை தண்ணியை யூஸ் பண்றேன். மொத்தத்துல டீ கடை டீ குடிச்சா வாந்தி வரும், என் கடை டீயை குடிச்சா உடம்புல சாந்தி வரும். எத்தனை மணிக்கு வரும்? நீ நினைக்கிற சாந்தி இல்லடா, அமைதி அமைதி. ஐயா நீங்க எதுக்கோ பட்டிமன்றம் சொல்றீங்க, தீர்ப்பு சொல்றீங்க. இப்ப எனக்கு கரெக்டா ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. அவன் டீயா ஏ டீயா, கடையா சைக்கிளா, அசோகா அண்ணாமலையா? இதுல 2 பேருமே டீ கடை வச்சிருக்காங்க. அதுல இவரு கடைக்கு வந்து டீ குடிக்கணும்னா நம்ம நடந்து வரணும், அது நம்மளால முடியாது, ஏன்னா நம்ம சோம்பேறித்தனம் வரணும். ஆனா இவரு ஹோம் டெலிவரி பண்ணுவாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் கடையில டீ நல்லா இல்லைன்னா இவர் அங்கேயே இழுத்து போட்டு உதைக்கலாம்யா. ஆனா இவர் இன்னைக்கு போனா நாளைக்கு தான் வருவாரு. அப்படின்ற பட்சத்துல எது கடையா இருக்கோ அதுதான் நல்லதுன்னு நான் தீர்ப்பு சொல்லி திருக்குறள் சொல்ல டைம் ஆயிடுச்சு. வரட்டுமா? வெட்டி வெட்டி ஜெயிச்சிட்டா. இதோ பாருங்க ரொம்ப பீத்திக்காத. இதே மாதிரி உனக்கு ஒரு கடையை போட்டு அதே கடையில உட்கார வச்சு நானா டீ குடிக்க வைக்கல எப்படிடா அண்ணாமலையிலடா. இப்படி தெரியுது.
எதுக்கு நாங்க கொடுக்கணும்? தம்பி இடத்துல ஆட்டிங்க அப்புறம் ஆமிங்க ஐயா காசு கொடுறோம். நாளைக்கு வரேன். இப்ப காசு வேணும். எப்படி விதை சொல்லி பணம் வந்துருமா? இன்னைக்கு நீ நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பணம் திப்ப, நாளைக்கு அவன் மகன் திப்பா, நாளைக்கு அவன் மகன் திப்பா. ஆனா விதை நான் விதைச்சது. ஐயா உங்களுக்கு வேணா டீ தரையா, அவருக்கு டீ தர மாட்டேயா. டீ தர மாட்டா. அவருக்கு சிவாஜி வயசு சூப்பரா வருது, அவனுக்கு கமல் வயசே வந்து டீ கிடையாது. ஐயா எனக்கு கமல் வாங்கி வரலையா? நீங்களா சொல்லலையா? ஐயா ஐயா டீ கிடையாது. மூஞ்ச பார்த்து அசிங்கமா இருக்கு. அசிங்கம் அசிங்கம் டீ கிடையாது அசிங்கம் டீ கிடையாது கொண்டாடி அசிங்கம் டீ கிடையாது மாமியார் அசிங்கம் மாமியார் அசிங்கம் ஆமா இந்த ஐயா மேல காணா இதே பிராணா தெரியலையா. டீ குடிக்க காசு கொடுக்க ஓசி டீ குடிச்சு இவரும் போயிட்டாரு. டீ வரலண்ணே. நான் பாடிங்க டீ கட்டடிடா ஓசி டீனா குடிக்கிறீங்க. குடிச்சு தொலைங்கடா. டேய் உங்களுக்கு அநியாயம் பண்ணலையா? சரி எனக்கு ஒரு 2 பீஸா ஒரு பர்கர் அப்படியே கொஞ்சம் சாண்ட்விச் சாப்பிடுறதுக்கு ஒரு கோக்கு ஆமா இது பைசா போட்டு டீ கிடையாது. டீ கடை ஒரே ஒரு டீ காலையில வச்சு நான் பாட்டி அந்த டீயை பிடிக்காதீங்க. இதுல ரேட் கார்டு இல்லை, இதுல பிரைஸ் டேக் இல்லை. இந்த டீயை பிடிக்காதீங்க. உங்களுக்கு டீ டீ என் உரிமை. இது ஒரு புரட்சி போராட்டம். என் கூட வாங்க போராட்டம். இந்த டீயை பிடிக்காதீங்க. ஹலோ 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 டீ குடிக்காத எல்லா டீயும் நீ குடிச்சிட்டு இருக்க என்ன இது ஒரு புரட்சி போராட்டம். என் கூட வாங்க, நம்ம போராட்டம் பண்ணுவோம். அதுல ரேட் கார்டு இல்லை, பிரைஸ் டேக் இல்லை. அதெல்லாம் கிடையாது. என்ன நீ சொன்னாலும் ஏன் டீ கடைக்காரன் நான் விட்டு கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இப்படித்தான் ஒரு நாள் டீ கடைக்காருக்கு குழந்தை பிறக்க நேரம். அப்ப அவரோட குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொன்னேன். நான் என்ன பேர் வைப்பேன்? கல்யாணம் கல்யாணம் வைங்க. நான் ஜாசோல கசன் தான் கல்யாணம் நான் ஜாசோல கசன் தான் கல்யாணம் வைங்க. நான் ஜாசோல கசன் தான். ஏன்னா எனக்கும் ஒரு தங்கமான நான் சொல்றேன் சும்மாவா? அவருக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை அதான எல்லாம். இது ஊருக்கே தெரியும். நம்பிக்கை அதான எல்லாம். இது ஒரு தங்கமான உறவு. நம்பிக்கை அதான இது எல்லாம். ஒரு தங்கமான உறவு. ஒரு குழந்தைக்கு கல்யாணம் தான் பேர் வைக்கணும். இல்ல ஜாசோல கசன் தான் பேர் வைக்கணும். கல்யாணத்துக்காக கல்யாணத்துக்கு இல்லையா? அது ஒரு புரட்சி ஜாசோல போராட்டம். கசன் இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு உனக்கு ஒரு தங்கமான உறவு. தங்கமான உறவு. தங்கமான உறவு. தங்கமான உறவுனா எனக்கும் உங்களுக்கு தங்கமான உறவு. நம்பிக்கை அதான எல்லாம். manjaro, anakani manjaro, aha, 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 aha. தம்பி ஒரு டீம் போடு 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்லிட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். கலாய்ச்சாமா கை தட்டுங்க தயவு செய்து. எனக்கு ஒரு டீ, எனக்கு ஒரு காபி, எனக்கு ஒரு காஃபி, எனக்கு ஒரு பூஸ்ட், எனக்கு ஒரு பூஸ்ட், எனக்கு ஒரு போன் முட்டாய், எனக்கு ஒரு தேன் முட்டாய், எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ், எனக்கு ஒரு மைலோ, எனக்கு ஒரு மைலோ, எனக்கு ஒரு விவா, ஒரு விவா. ஏன் தம்பி போய் உட்காருங்க.